இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாமா கண்மணி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. அண்ணி, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம்? நீங்க எதுக்கு அந்த கடைக்கு போறீங்க? ஏற்கனவே அவ பேயாட்டம் ஆடுவா, இதுல நீங்க வேற அங்க போய் சண்டைக்கு நிக்க போறீங்களா? என்ன நீ? கண்மணி, இந்த பிரச்சனை எல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா, உனக்கு எதுக்கு இந்த கஷ்டம்லாம்? அண்ணி, இந்த நேரத்தில் நீங்க நம்ம வீட்டில் இல்லாம அத்தை வீட்டில் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா தான் பார்க்குறோம். ப்ளீஸ் அண்ணி, வேண்டாம், நீங்க இதுலலாம் தலையிடாதீங்க. அது உங்க குழந்தைய தான் பாதிக்கும். இப்ப நீ கடைக்கு போய் அவகிட்ட போராடணும்னு என்னடி அவசியம்? நாங்க இத்தனை பேர் அவளுக்கு எதிராக நிக்கும் போது, ஆனா நீ அவ முன்னாடி நின்னா இப்ப என்ன ஆயிரும்னு நினைக்கிற? கண்மணி, சொன்னா கேளு. அம்மா கூட நிம்மதியா சந்தோஷமா இரு. தேவையில்லாம எதுக்கு இந்த மாதிரிலாம்? அதுதான் உனக்கும் உன் குழந்தையோட ஹெல்த்துக்குமே நல்லதுடி. நீங்க எல்லாரும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது நான் மட்டும் அந்த வீட்ல 3 வேளையும் சாப்பிட்டுட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும்னா எப்படி வீரா? இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, மாமா, இது ஏன் குடும்பம். ஏன் குடும்பத்துல ஒரு கஷ்டம்னா அது ஏன் கஷ்டம் இல்லையா? பிரச்சனைய கேள்விப்பட்டதுல இருந்து என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல மாமா. நீங்க தானே மாமா சொல்லுவீங்க, கஷ்டம்னு வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்கு போட்டுக்கிறது தான் கூட்டு குடும்பம், அதுதான் ஒற்றுமைக்கு அழகுன்னு பேசுவீங்களே மாமா. இப்ப ஏன் மாமா நீங்களே மாத்தி பேசுறீங்க? ஐயோ கண்மணி, நான் மாத்திலாம் பேசலமா. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீயாவது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணி, புரியுது அண்ணி. ப்ளீஸ், எங்களுக்காக நீங்க விலகிடுங்க, அதை நாங்க சமாளிச்சுக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் அவ ஆட்டோ எல்லாம், அதுக்கப்புறம் சீக்கிரமே அந்த கடை வீடு எல்லாமே நம்ம கைக்கு வந்துரும். அதான் இத்தனை பேர் சொல்றோம்லடி, கேள. அப்படியெல்லாம் சரியாகும்னு என்னால ஒதுங்கி இருக்க முடியாது வீரா. என்னால சரி செய்ய முடியும்னு ஒரு சில வாய்ப்புகள் வரும்போது நான் ஏன் வேடிக்கை பார்க்கணும்?